ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எரேமியா 5:1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிற உண்டோ என்றும் தெருக்களை திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதியில் தேடுங்கள், காண்பீர்களானால் அதுக்கு மன்னிப்பு தருவேன். சத்தியத்தை கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை நோக்குகிறது. பாருங்க, 3வது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. சத்தியத்தின்படி நடக்கணும், நீதியின்படி நடக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். குமாரனுக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கும் உண்மையாக இருக்கணும். நோவா காலத்தில் சத்தியத்தை மிதித்தாங்க, சாரத்தை இழந்தாங்க. அரக்கர்களை தேவர்களை பாவம் செய்து அரக்கர்களை தேவர்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்து வலு சேர்ப்பத்தை கடைஞ்சாங்க. வலு சேர்ப்பத்தை எடுத்து கடலில் கடைஞ்ச அமுத வரும்னு நினைச்ச சாபம் வந்தது. எரேமியா காலத்தில் அரக்கர்களை தேவர்களே அழிச்சு போட்டார். சத்தியத்தின் முன் நடக்காத அரக்கர்களை தேவர்கள் அழிச்சு போட்டார். சேனை ஒப்பு கொடுக்கப்பட்டது. தானியேல் 8 தானியேல் 8 பாருங்க, அரக்கர்கள் தேவர்கள் பாவம் செஞ்சாங்க. சாரத்தை படுக்கையில் இழந்தாங்க. நம்ம சாரம் உள்ள உப்பாக இருக்கணும். சாரத்தை இழந்தால் வெளியே கொட்டப்படுவீங்க, மிதிக்கப்படுவீங்க. வெளிப்படுது 12 வானத்து நட்சத்திரம் போல இருக்கணும். நட்சத்திர சந்ததியாக பரிசுத்த சந்ததியாக மகாபெரிய சேனையாக நம்ம நிற்கணும். தேவனுக்காக சர்வாயுதத்தை தரித்து கொண்டு பரிசுத்தமாக நிற்கணும் தேவனுக்காக. பாருங்க, தானியேல் 8:10. அது வானத்தின் சேனை பறிந்து வளர்ந்து அதன் சேனையாக நட்சத்திரங்களை சிலவற்றை பூமியில் விழப்ப அவைகளை மிதித்தது. நட்சத்திர சந்ததியாக இருக்கிற எல்லாரும் சத்துருக்கு முன்பாக நட்சத்திர சந்ததியாக இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக சத்துரு வருவான். ஆகும் 2:1 சிதறடிக்கிறவன் எப்போது நீதிமான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவே அவன் இருப்பான். ஆதாம ஏவாளைய நிர்வாணமாக்கினவன் இன்னும் அதை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறான். எல்லாரையும் அம்மை அப்பைன்னு சுற்றி நிர்வாணமாக்குறான். பரிசுத்தமாக நிற்கணும், சுடாவளமாக நிற்கணும். குமாரனுக்கு சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி நிர்வாணம் ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நிற்கணும். கொலைபாதக செயல் தாவீது ஐயோ இந்த கொலைபாதக செயலை நான் செய்ய மாட்டேன், என் படிக்கிறைய தேனேரையாக மாத்துறேன், என் படிக்கிறைய கண்ணீரால் நினைக்கிறேன் சொன்னா கொலைபாதக செயல். ஆமோஸ் 1-2-3 பார்த்தீங்கன்னா கொலைபாதக செயல். இதை பாருங்க, 12வது வசனம் தானியேல் 8:12. பாதகத்தின் மீது அன்றாட பலிகளோடு சேனை அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையில் தள்ளிட்டு அது கிரியை செய்ய அனுகூலமாயிற்று. சாத்தானுடைய கிரியை பொல்லாது. சத்தியத்தை மிதிக்கிற வைக்கிறவன், பரிசுத்தத்தை கெடுக்கிறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன், சாரத்தை எல்லாம் எடுக்கிறவன், அமையப்பனை சுற்றி நிறுவனமாக்கி பாவத்தை விளைவிக்கிறவன், சத்தியத்தை மிதிக்கிறவன். எரேமியா 12 பார்த்தீங்கன்னா அது என் பங்கு. மேய்ப்பெற காலால் மிதிக்கிறாங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், சுடாவளம் நிற்கணும். எரேமியா 12 கோதுமை விதைத்தா முள்ளுங்களாக இருப்பீங்க. வீணாக கோதுமை மிதைக்கக்கூடாது. மாடு கழுத விதைச்சு கணக்கு வச்சிருக்குது. நம்மளும் சத்தியத்தின்படி நடக்கணும். நம்ம முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. நம்ம முடியெல்லாம் எல்லா கணக்கு ஒப்புவிக்கணும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும். படுக்கையில் சாரத்தில் கொலைபாதகர் செயல். ஆமோஸ் 1-2-3 சொல்லப்பட்டிருக்கு. கொலைபாதகர் செயல். தாவீது சொன்னார், ஐயோ இந்த கொலைபாதக செய்ய மாட்டேன், மனமாறுங்க. ஓசியா 14 வார்த்தை கொண்டு மனமாறுங்க. குதிரை மேலே ஏற மாட்டேன், குதிரை சவாரி செய்ய மாட்டேன்னு வார்த்தை கொண்டு மனமாறி காலையாக சோத்திர பலி செலுத்துங்க. நீங்கள் எல்லாரும் காலையாக சோத்திர பலி செலுத்துங்க. இரவில் அசுத்த, பகலில் பரிசுத்த வேசலாக இருக்கக்கூடாது. எப்போது காலை மாடு போல் பரிசுத்தமாக இருக்கணும். பலனாக இருக்கும். காண்டாவிரத்து கொத்த பலனாக மாறணும். அவருக்கு சோத்திர பலி ஏறெடுக்கணும். எப்போது அன்றாட பலி செலுத்தி கொண்டே இருக்க. யோசுவா காலத்தில் பரிசுத்தமாக நின்னாங்க. யோசுவா 5 விருத்தசேதனம் பண்ணிக்கிட்டு பாளையம் எங்க பரிசுத்தம். அவங்க பாவமே செய்யலை. பாவம் செய்யாதபடிக்கு விருத்தசேதனம் பண்ண உடனே பாவம் செய்ய முடியாது. பாளையங்கும் பரிசுத்தமாக இருக்கும். சேனையில் கர்த்தர் இறங்கினார். அந்த இடம் பூமி, அந்த பூமி பரிசுத்தம். இப்போது உங்கள் பூமி, உங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருந்ததுன்னா சேனையில் கர்த்தர் வந்து உங்களை சுற்றி அக்கினி மேலாக இருப்ப. எந்த வாதை, எந்த நோயும், எந்த மேக வெடிப்போ, எந்த கனமழையும் உங்களை அழியாதபடிக்கு பாதுகாப்பார். அவர் அக்கினி மேலாக இருந்து பாதுகாப்பார். நோவா காலத்தில் அறக்கிற தேவர்களை கொலைபாதகங்கள் செஞ்சாங்க. அந்த சேனை ஒப்பு கொடுக்கப்பட்டது சாத்தானுக்கு, பாதாளத்துக்கு. யோர்தான் ஐபிராத் நதியில் போட்டு புதைச்சிட்டாரு.
சாத்தானுக்கு பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இப்போது இந்த காலத்தில் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்கப்படும். பாருங்க, பாதகத்தின் மீது அன்றாட பலிகளோடு சேனையும் அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாவம் செய்கிற கொலைபாதக செயல் ஒப்பு கொடுக்கப்படாங்க. மனம் மாறுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க. இப்போ ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலே உன் பாத முத்த விட்டு தாழ்த்துறங்க. எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க கிருபத்தாங்க. படிக்கல சாரத்தை இழக்காதபடிக்கு, கணவன் மனைவி நிர்வாகம் ஆகாதபடிக்கு, கனியற்ற உறவு செய்யாதபடிக்கு எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க கிருபத்தாங்க ராஜா. எல்லாரும் காலைப்பாடு ஒத்த பலனை தாங்க, காண்டாபருக்கு ஒத்த பலனை தாங்க ராஜா. அவங்க விளைச்சலை பாதுகாக்க கிருபத்தாங்க. எதுவும் இழந்து போகக்கூடாது, வீணாக கோதுமை விதைக்கக்கூடாது, முள்ளுகளை ஒருவரும் அறுக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களே பிதாவே, ஆமேன், ஆமேன்.